வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று அதிகமாக பிள்ளைகள் விரும்புறது தனிச்சு போய் தனி வாழ்க்கையை விரும்புவதில்லை என்பது போல ஒரு செயற்பாடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது என்ன செயற்பாடு என்று நீங்க கேட்கிறீர்கள். உண்மையாக ஒரு காலத்தில குறிப்பிட்ட வயது வந்த உடனே பிள்ளை தனியாக வீட்டை விட்டு போவது உண்மை. அது வேலை வாய்ப்பு, கல்வி வசதி போன்றவற்றுக்கு. ஆனா இன்று சற்று மாற்றம் நடைபெறுகிறதை பார்க்கின்றோம். என்னென்றால், நாங்க தனித்து போகவில்லை, பெற்றோருடன் சேர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஏன் என்று கேட்டால், இன்றைய பொருளாதார நெருக்கடி அவர்களை தள்ளுகிறது. அதாவது வீட்டு வீட்டு வாடகை கட்டணும், மின்சாரம் கட்டணும், இனி தங்கட ஜிம்முக்கு போறது என்றால் ஸ்போர்ட்ஸுக்கு காசு கட்டணும். இதுகள் எல்லாவற்றுக்கும் பார்க்க அவர்களுக்கான இப்ப படிக்கிற பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கான கொடுப்பனவு தொகையில இருந்து இவை எல்லாம் கழிய அவர்களுக்கு குறைவான காசு கையில இருக்க போறது உண்மை. அப்ப இப்படி அவர்களுக்கு அந்த பண நெருக்கடி, அதாவது இந்த பொருளாதார சிக்கல் வர்ற காரணத்தால அவர்கள் தனித்து வாழ விரும்புவதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்கிறார்கள்? பெற்றோருடன் சேர்ந்து வாழத்தான் விரும்புகிறார்கள். ஏன்? அப்பா அம்மா சாப்பாடு தருவினம், அப்பா அம்மா வீட்டில் நான் இருக்கலாம் என்று முன்பு போல அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களுடன் இருக்க விரும்புகிறார்கள் என்பது உண்மை. இது இது யதார்த்தம் தான். இன்று அமெரிக்காவை எடுத்தால், இங்கிலாந்தை எடுத்தால், எல்லாவற்றிலுமே பார்க்கின்றோம். இந்த ஐரோப்பிய நாடுகளை எடுத்தாலும், பொருளாதார சிக்கல் இருப்பதனால ஒரு வீடு வேண்ட கடினமாக இருக்கிறது. 5,00,000 6,00,000 என்று போனால், அந்த பிள்ளை தன்னுடைய வேலை வாய்ப்புல இன்னொரு வீட்டை கட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. வாடகைக்கு போறேன்றாலும் வாடகையும் அதிகமாக இருக்கிறது. சில நேரங்கள்ல அவர்கள் தனிச்சுத்தான் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லல. பல நேரங்களில் பெற்றோருடன் இருக்க ஆசைப்படுகிறார்கள். யதார்த்தம் தான். என்ன செய்வது? பெற்ற பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது பெற்றோரின் கடமை என்று வைத்துக் கொள்வார்கள். இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த பெற்றோர்கள் தனித்து இருப்பதை இன்றைய சூழலில விரும்புவது குறைவு பெற்றோர்களும். ஏன் என்று கேட்டா, அவர்கள் மருத்துவ வசதிக்காக அல்லது போக்குவரத்து வசதிக்காக பிள்ளைகள் தங்களுக்கு உதவ வேணும் என்று நினைத்துக் கொள்வார்கள் என்றால் வயசு போன காலமாக இருப்பதனால். அப்ப இதனாலும் பிள்ளைகள் பக்கத்துல இருப்பதனால் அவர்களுடைய உதவியை பெறலாம் என்று பெற்றோர்களும் நினைப்பது உண்மை. சரி, பரவாயில்ல, இணைந்த வாழ்க்கையில தானே இன்பம் அதிகம். ஆனாலும் ஒவ்வொரு குழந்தையும் உழைப்பு, முயற்சி, தன்னம்பிக்கையோட அவர்கள் போக வேண்டிய தேவையும் இருக்குது. தன்னம்பிக்கையோட தான் தனியா உழைச்சு முன்னேற வேண்டிய காலம் இருக்கிறது. அதை அவர்கள் மழுங்கடிக்க கூடாது. இன்று ஒரு கொஞ்ச காலம் அப்பா அம்மாவோட இருக்கலாம். ஆனாலும் தான் உயர்ந்து செல்ல வேணும், அந்த உயர்வான முன்னேற்றத்தை அடைய வேணும் என்ற ஒவ்வொரு பிள்ளை முயற்சித்தாலும் அது வெற்றிதான். ஆதலால் இன்றைய இந்த பொருளாதார சூழலுக்காக தற்காலிகமாக பெற்றோருடன் இருக்கிறார்களே ஒழிய, உண்மையும்படி அவர்கள் பெற்றோருடன் இணைந்து அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க பிள்ளைகளுக்கு விருப்பமில்லை. அவர்கள் பிரிந்து போவதற்கு அப்பால தனித்து வாழ அவர்களும் விரும்புகிறார்கள் தான். ஆனால் கொஞ்ச காலம் சில நேரம் எடுக்கும். ஏன்னா பொருளாதார சிக்கல்கள் குறைய குறைய கூடத்தான் அவர்களுக்கு சிக்கல் இருக்கும். குறைய குறைய அவர்கள் தனித்து வாழக்கூடிய நிலைமையும் பெறுவார்கள். எனவே இருக்குங்காலம் இன்பமாக சேர்ந்து வாழுங்கள். கூட்டு வாழ்க்கை தானே இனிமையாக இருக்கும். அது ஒரு குடும்ப வாழ்வுக்கு எப்போதும் தேவையானது. அப்பா அம்மா அந்த அனுபவத்தை பெறலாம், பாட்டி தாத்தா அந்த அனுபவத்தை பெறலாம். நீங்களும் பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருந்து அவர்களுடைய அனுபவத்தையும் பெற்று வாழ்ந்தீர்களாயின் இந்த இளையோர்கள் இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். சமுதாயத்துக்கு தான் நீங்கள் உதவ போறீர்கள். சமுதாயத்தின் ஒரு மனிதராகத்தான் நீங்களும் இருக்க போறீர்கள். ஆனாலும் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் நீங்கள் வாழ வேணும். அதற்கு அப்பா அம்மாவோட சேர்ந்திருந்தால் வராதண்டு இல்ல, அவர்களோட சேர்ந்திருந்தாலும் துணிவோட ஆஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தகுந்த முன்னேற்றத்தோட நீங்க வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இளையோர்களுக்கு உங்களோட நல்ல எண்ணம் எப்போதும் ஈடுபெற நல்ல எண்ணம் எப்போதும் ஈடாக வேணும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.